ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் டை ஆயில் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இலை நிறையா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக அதில் வந்து ஸோ அதுக்காக ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கலர் வந்து நல்லாவே மாறி இருக்கணும். அதே சமயம் அது நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த கருஞ்சீரகம் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களோட பிளாக் ஹேராக வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு இதில் தன்மை இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால இது வந்து நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்தாச்சு. வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம மிக்சியில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஏன்னா நம்ம அப்படியே வந்து நம்ம கொதிக்க வச்சோம் எண்ணெயில் அப்படின்னா அந்த அளவுக்கு கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காது இல்லையா? அதனால தான். இப்போ இது கூட இன்னொரு பொருள் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி இலைகள் வந்து சேர்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இலையா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கருஞ்சீரகத்தை பொடியாக நம்ம வந்து அரைக்கிறோம் இல்லையா? அந்த மருதாணி இலைகளை வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி இலை வந்து ரொம்ப கிடைக்கல. ஸோ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் நிறையா சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக மிக்சியில் அரைக்கிறதுக்கு வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் அந்த வீடியோக்காக நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பலாம் அரைஞ்சி வரலை, ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால அரைய மாட்டேன்ருச்சு. இப்போ அதே இரும்பு கடாயில் ஒரு 50 ml இல்லைன்னா 100 ml அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 ml வந்து எனக்கு நான் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 100 எண்ணெய்க்கு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா கருஞ்சீரகத்தை, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அந்த கருஞ்சீரக பொடியை நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயை சிம்லையே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயில் இறங்கணும். ஏன்னா நான் இப்போ டெய்லியுமே வந்து நம்ம வீடியோக்காக ஏதாச்சும் ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படிங்கிறதுனால நான் குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஆயில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஒரு குறைஞ்சது ஒரு 100 ml நீங்கள் வந்து காய்ச்சி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்னா அதையே நீங்கள் ரெகுலராகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 5-7 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மருதாணியை சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மருதாணியில் உள்ள எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கணும். ஸோ நம்ம முதல்ல போட்ட கருஞ்சீரகத்துல இருந்தும் நல்ல ஒரு கலர் வந்துட்டு இருக்கு, ஒரு பிளாக் கலர் மாதிரி வரும். இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் மாதிரியான ஆயில் வரும் இல்லையா? ரெண்டுமே சேர்ந்து நல்ல ஒரு கருப்பாக ஒரு பர்பிளிஷ் கலர்ல வந்து உங்களுக்கு இந்த ஆயில் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் நிறைய வெரைட்டியான ஆயில் வந்து கொடுக்குறோம், நிறைய வெரைட்டியான ஹேர் டை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ எல்லாரோட உடம்புக்கும் எல்லாருக்குமே ஒரே இது வந்து செட் ஆகாது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்று செட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் குவான்டிட்டி நிறைய நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இத்தனை வெரைட்டியான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கிறத வச்சு இல்லை அப்படின்னா நாங்கள் சர்ச் பண்ணுற டீட்டெயில்ஸ் வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் இத்தனை வெரைட்டியான ஆயில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதுக்காக இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், மறுபடியும் மருதாணி போட்டதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் நல்லாவே கொதிச்சு அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே மறுபடியும் இறங்கணும் இல்லையா? மறுபடியும் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அது உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும்.
ஆனால் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த ஹேர் ஆயிலோட தன்மை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நான் எப்போ ஆயில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணாலும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலை பக்குவமாக காய்ச்சினா மட்டும்தான் அதில் உள்ள எசன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பியூராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து டேமேஜ் ஆன மாதிரி ஆயிரும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதை நீங்கள் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெளியில் போகிறவங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கீங்க, நீங்கள் டெய்லி வெளியில் போகிறீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது கூட உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் டே ஆயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.